ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேம் கட்ஸ். என்னோட பேரு ரேகா. எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது. நான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கப்போ வீட்ல நல்ல வரன் வந்திருக்கு. இதை விட்டா அடுத்த வரன் கூடுறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க, ஒரு வருஷ படிப்புதானே இருக்கு. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னதை கேட்டு நானும் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்குத்தான் முதன்முறையா பிரவீனை பார்த்தேன். பார்த்ததுமே 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. தனியா பேசவும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா அப்போ எதையுமே பிரவீன் கிட்ட என்னால பேச முடியல. கல்யாணத்துக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்னு நினைச்சு 2 பேரும் போன்ல பேச ஸ்டார்ட் பண்ணோம். கல்யாணத்துக்கு ஒரு மாசம்தான் டைம் இருந்துச்சு. எல்லாமே சீக்கிரமா நடந்த மாதிரி தோணுச்சு. கல்யாணமும் நாங்க எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே சிறப்பா நடந்து முடிஞ்சுச்சு. பிரவீனோட மனைவியான அந்த நிமிஷம் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நைட்டு எங்க வீட்லதான் முதலிரவு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. ஒரு ஆண் கூட நைட் தூங்க போற அந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே டென்ஷனா இருந்துச்சு. பிரவீனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு பெரியவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி எங்களோட முதலிரவு எதிர்பார்த்ததை விட நல்லாவே போச்சு. பிரவீனும் ஆசை தீர என்னோட உல்லாசமா இருந்தாரு. அடுத்த நாள் அம்மா வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனேன். மாமனார், மாமியார் என்னோட நல்ல விதமாதான் பழகுனாங்க. மாமியார் வீட்ல என்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் போகவும் ஆரம்பிச்சேன். பிரவீன் ஆபீஸ்க்கு போறப்ப என்னையும் காலேஜ்ல விட்டுட்டு போயிடுவாரு. ஈவினிங் லவ்வர்ஸ் மாதிரி 2 பேரும் ஊர் சுத்தவும் ஆரம்பிச்சோம். இப்படியே ஒரு வருஷம் ஓடி போச்சு. காலேஜ் முடிஞ்சு நான் வீட்ல இருக்க ஆரம்பிச்சேன். பிரவீனும் நானும் சந்தோஷமான தாம்பத்தியத்துல இருந்தாலும் வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமியார் ஒவ்வொரு மாசமும் நான் தலைக்கு குளிக்கிறப்ப, இந்த மாசம் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு கேப்பாங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே இல்லை. 1 வருஷம், 2 வருஷம் ஆச்சு. நல்ல செய்தி இல்லை. 2 வருஷம், 3 வருஷமும் ஆச்சு. இப்பவும் நான் கர்ப்பமாகவே இல்லை. இப்போ என்னோட மாமியார் ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிச்சாங்க. 3 வருஷமா மருமக கர்ப்பமாகாம இருக்காளேன்னு அவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து, ரேகா, நானும் இவ்வளவு நாளா நீ நல்ல செய்தி சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டுதான் இருந்தேன். ஆனா அது நடக்கற மாதிரியே தெரியல. நீயும் பிரவீனும் ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. இனிமேலையும் குழந்தைக்காக பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கே போங்கன்னு சொன்னாங்க. மாமியார் சொன்னதைக் கேட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நானும் ஹஸ்பண்டும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு போனோம். அங்க எங்க 2 பேருக்கும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அதுலதான் பிரச்சனை எனக்கு இல்லை, என்னோட கணவருக்குத்தான் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கணவர் வெளியூர்ல வேலை பார்க்கறதுனால லீவ்ல மட்டும்தான் வீட்டுக்கு வருவாரு. ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு நான் சொல்லவே இல்லை. ஹாஸ்பிடல்ல டாக்டரை பார்த்துட்டு டெஸ்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் மட்டும் போனதாலதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இதைப் பத்தி உடனே என்னோட மாமியார் கிட்ட சொன்னேன். அவங்க இதைக் கேட்டுட்டு ரொம்பவே கவலையாகிட்டாங்க. எனக்கு குழந்தை இல்லாததைப் பத்தி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதைக் கேட்டு என்னோட அத்தைக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நானும் என்னோட மாமியாரும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க சொன்னதைக் கேட்டு ஒரு நிமிஷம் எனக்கே அவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு. மாமனார் கிட்ட மாமியார் கணவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையைப் பத்தி சொல்லிருக்காங்க. அதைக் கேட்டு அவரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கார். மருமக வயித்துல நம்ம குடும்ப வாரிசு வரணும்.
அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு அவரும், நான் என்ன பண்ணது? ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும். அப்ப சரியாகும் தானே?ன்னு சொல்லிருக்கார். இதுக்கு என்னோட மாமியார், அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அதுவரைக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை என்னால சமாளிக்க முடியாது. அதனால நீங்க மருமக கூட உறவு வச்சுக்கிட்டா சீக்கிரமே அது நடக்கும். நமக்கும் நம்ம வாரிசு வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு அவரு, உனக்கு என்ன பைத்தியமா? மகனோட மனைவி கூட நான் எப்படி அப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் தப்பு. என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கார். ஆனா மாமியார் பேசி பேசி அவரோட மனசை மாத்தியிருக்காங்க. என்கிட்ட சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சு அவங்க நைட் டைம்ல எனக்கு பால தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்து மாமனாரை ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு சுயநினைவே இல்லாதப்பா மாமனார் என் கூட தினமுமே உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்கார். இதுக்கு மாமியார் ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே காலையில எழும்புறப்ப உடம்பெல்லாம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி ரொம்பவே வலியாத்தான் இருக்கும். திரஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கும். சில நாள் இதை நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. இப்படியே 2 மாசம் ஓடிப் போச்சு. என்னோட உடம்புல ஒரு சில மாற்றங்கள் வந்ததை நான் உணர ஆரம்பிச்சேன். அடிக்கடி எனக்கு வாந்தி, மயக்கம், ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு ஈவினிங் டைம்ல ஹாஸ்பிடலுக்கு போனேன். அங்க டாக்டர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நீங்க அம்மா ஆகப் போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே என்னால சந்தோஷப்படவே முடியல. ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்லை. இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினேன். டாக்டர் சொன்னதை பத்தி என்னோட மாமியார் கிட்டயும் சொன்னேன். அதைக் கேட்டு என் மேல சந்தேகப்பட்டு திட்டுவாங்க பார்த்தா நல்ல செய்தி சொல்லியிருக்க சொல்லி எனக்கு சர்க்கரை கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யார் கூடவும் தகாத உறவுலையும் இல்லை. கணவரைத் தவிர வேற யார் கூடவும் உறவு வச்சுக்கவும் இல்லை. அப்போ குழந்தை எப்படி? யாரோட குழந்தை? இதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலியே அதிகமாயிருச்சு. மாமியார் பிரவீனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவரும் ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி வாரேன்னு சொல்றாரு. 3 வருஷமா ஒரு குழந்தைக்காக ஏங்கின எனக்கு இப்ப அது கிடைச்சிருக்கு. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையல. இப்படியே 2-3 மாசம் ஓடிப் போச்சு. கணவர் அப்பப்ப வந்துட்டு என்னை பார்த்துட்டு போவாரு. குழந்தை அவரோடதான்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சாரு. என்னாலதான் இதை பத்தி யார்கிட்டயுமே பேச முடியல. எந்த ஒரு ரகசியமுமே ரொம்ப நாள் வெளிவராம இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாள் என்னோட மாமனாரும் மாமியாரும் ரூம்ல பேசிட்டு இருந்ததை எதிர்ச்சியா நான் கேட்டுட்டேன். இப்ப இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ்ல குழந்தை பிறக்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை ட்ரை பண்ணி இருக்கலாம். அதை விட்டுட்டு மகனுக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணி இருக்காங்களே. அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு, உங்க மூலமா மருமக வயித்துல நம்ம குடும்ப வாரிசு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். குழந்தை வந்துட்டா யாரும் நம்ம பையனை தப்பா பேச மாட்டாங்க. அவனுக்கும் அப்பாவான சந்தோஷம் கிடைக்கும். இது எல்லாமே உங்களாலதான் நடந்துச்சு. மருமகளுக்கு தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரகசியம் நம்மளோடையே போகட்டும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இதைக் கேட்டு எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. உடனே இதை பத்தி கேட்டு அவங்க 2 பேர் கிட்டயும் சண்டை போட ஆரம்பிச்சேன். உண்மை தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் அவங்க பயந்தாலும் அதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இதை பிரவீன் கிட்ட நீ சொன்னா நீதான் வேற யாருடையோ கள்ள உறவு வச்சு அதுல வந்த குழந்தைதான் இது. அதை மறைக்கத்தான் இப்படி ஒரு போய் சொல்றேன்னு சொல்லிடுவோம். பிரவீன் நாங்க சொன்னதைத்தான் கேட்பான்.
உனக்கு இந்த வீட்ல இருக்கணும். பிரவீனுக்கு மனைவியா வாழணும்னு நினைச்சா குழந்தையை பெத்து வளர்க்கிற வழியைப் பாரு. இல்லன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போய் வாளா வெட்டியாத்தான் இருக்கணும். இந்த குழந்தை பிறந்தா யாரோட குழந்தை இதுன்னு கேட்டு டெய்லியுமே ஊர்ல இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே கேள்வியை கேட்டு உன்னை சாகடிக்காம விட மாட்டாங்க. யார் மூலமா வந்திருந்தா என்ன? இது இந்த வீட்டு வாரிசுதானே அப்படின்னு என் மாமியார் என்னை மிரட்டுனாங்க. அதுக்கப்புறம் நானும் நல்லா யோசிச்சேன். இப்போ 9 மாசம். குழந்தையை ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? அதை நாம தண்டிக்கவும் முடியாது. அதுக்காக சரி, நாம எல்லாத்தையுமே மறந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த ரகசியம் என்னோடவே போகட்டும்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட பையனுக்கு 2 வயசாகுது. ஒவ்வொரு முறையுமே அவன் என்னோட கணவரை அப்பான்னு கூப்பிடுறப்ப எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டேதான் இருக்கு. என்னோட முடிவு சரியா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.